நம்ம வந்துட்டு இப்போ எஸ்பிஎம் தேர்தல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட் எல்லாம் ரிசல்ட்ஸ் எடுத்து இப்போ மெட்ரிகுலேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. 10A சார்ந்தவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க, ஓகே நோ ப்ராப்ளம், இடம் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று பார்த்தேன், ஒரு அறிக்கை வந்துச்சு கேபிஎம்லேருந்து, இல்லை அவங்களுக்கெல்லாம் இருக்குதுன்னு. இது வந்து நம்ம சத்யோசா கோங் டிஏபி கேட்டிருந்தாரு, 10Aக்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கொடுக்கணுன்னு. அது கேட்டு என்ன அங்கே புண்ணியம், அதை சொல்லிட்டாங்க, கொடுத்தானே ஆகணும். ஏன்னா அவர் மற்றவங்களுக்கு கேட்கலையே, 9A கிடச்சவங்களுக்கெல்லாம் பேசலையே. ஏன் 9A ரொம்ப பேர் 10A இதுக்காக வேண்டி 10 சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அந்த காலத்துலாம் 9 சப்ஜெக்ட் எடுத்துருக்கலாம். அந்த காலத்தில் ரொம்ப பேர் 9 சப்ஜெக்ட் எடுத்து 9A வாங்குவாங்க. ஏன்னா போன வருஷம் சொல்லிட்டாங்க மினிமம் 10 சப்ஜெக்ட் தான் A எடுக்கணும்னு. அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, 10 சப்ஜெக்ட் மோரலில் சேர்ந்து 10 சப்ஜெக்ட் எடுத்தாங்க. அதில் என்ன அடுத்த எல்லாம் 9A வாங்கிட்டு A+ கூட இருக்குது, மோரலில் வந்து B+, C வந்துடுச்சு. எப்படிங்க இந்த மாதிரி அந்த அப்போனா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் அது இல்லைங்க. ஆமாவா, அது இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க 9A ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாசம்லிஷ கொண்டு A+ வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் மோரலில் முடியாது. எப்படிங்க? அப்போனா நம்ம டீச்சருங்க வந்துட்டு என்னமோ பிரச்சனை, அவங்க சரியாக கற்றுக் கொடுக்கலன்னு அர்த்தம். நான் வந்து நம்ம மாணவர்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். மற்ற சப்ஜெக்ட்லாம் 9A கிடைக்கும், இதில் கிடைக்காது. எப்படிங்க அந்த மாதிரி? அப்போ என்ன அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறீங்களா? அதுவும் அத்தனை பேர் லிஸ்ட்டில் நீங்களே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அத்தனை பேர் நம்மளுக்கு வந்து ஒரு 60 பேர்கிட்ட வந்து 9A, மற்றதெல்லாம் வந்து மோரலில் வந்து அவுட், B, C. எப்படி இந்த மாதிரி? அதனால் நான் வந்துட்டு கமந்திரியான் பண்டிடிகான் கிட்ட வந்து நான் வந்து கேட்குறேன், இதை வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, இது என்னத்தினால இந்த மாதிரி வந்துச்சுன்னு. ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மோசமாகணுன்னு அதில் ஒரு ஜவத்தான் கோர்ஸை வச்சுட்டு அதை திருப்பி ரிவ்யூ பண்ணி இது என்ன நடந்துச்சுன்னு செஞ்சாங்க. முன்ன இங்கிலீஷ் ஒரு காலத்தில் ஒரு ஜவத்தான், ஸ்பெஷல் ஜவத்தான் கோர்ஸ். அதே மாதிரி மோரல் என்ன பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியணும். என்னத்தினால வந்து டீச்சர் வந்து அதை வந்து நானும் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துவங்க தாங்க. இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸும் நல்லா செஞ்சு ஒரு சப்ஜெக்டில் நல்லா செஞ்சு நம்ம டீச்சர் தான் பிடிப்போம். ஒரு சமயம் டீச்சர் வந்து அந்த சிலபஸ் சரியாக கவனிக்கலை, சரியாக கவனிக்காமல் அவங்க வந்து சரியாக அதை பாடம் கற்றுக் கொடுக்காம இவங்கெல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்சைட் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வெளியே தெரிஞ்ச வரைக்கும் டீச்சர் வந்து சரியாக கற்றுக் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சரியாக அவங்க வந்துட்டு அந்த சிலபஸ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவங்க சரியாக கற்றுக் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க சொல்லட்டும், கமந்திரான் பண்டிடிக்கா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கட்டும். இது வந்து நம்ம இந்தியர் சார்ந்தவங்க இல்லை, எல்லா மதம் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. மலாய்க்காரர்களுக்கும் சரி, சாபாவுக்கும் சரி, சரவா, இங்கே நம்ம சின்ன பிள்ளைங்க, நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. பட் இதனால், இந்த பிரச்சனைனால 9A எடுத்துகிட்டு ஒரு B எடுத்துகிட்டா இப்போ மெட்ரிகுலேஷன் பிரச்சனை ஆக போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு இஷ்யூ. அப்போ நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா, இப்போ மெட்ரிகுலேஷன்லாம் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கான் திங்கிக்கல இருக்குது. நம்ம அவங்க கேட்டுக்கிறோம், என்ன கேட்டுக்கிறோன்னா, நம்ம 9A வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் இது கொடுங்க, கொஞ்சம் கல்லோங்காரான் கொடுங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் மெட்ரிகுலேஷன். இந்த வருஷம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கன்சிடரேஷன் கொடுத்துட்டு இந்த வருஷம் அதை மோரலில் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் ப்ளீஸ். அப்போ அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் அட்லீஸ்ட் தே வில் இம்ப்ரூவ் ஆன் த ஸ்கோர்ஸ். அடுத்த வருஷம் தே வில் டூ பெட்டர் இன் மோரல். அவங்க ரிவ்யூ பண்ணணும். நிச்சயமாக வந்துட்டு மோரல் சிலபஸை ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் நம்மளோட வேண்டுகோள். ஆமாம். ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நான் வந்துட்டு மாய்கா சார்பாக நம்ம வந்து இன்றைக்கி கேட்குறோம், இந்த விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு கேபிஎம் கமந்திரியான் பண்டிடிகான் திங்கி நம்மளுக்கு ஒரு நம்மளோட சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, யார் யார் சம்மந்தப்பட்டாங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்.
என்ன பிரச்சனை, சிலபஸ் பிரச்சனையா, டீச்சர் பிரச்சனையா, இப்போ ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி அவரும் கற்றுக் கொடுத்தாரு, மார்க்கிங்கா, என்ன பிரச்சனை, நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாட் இஸ் த இஷ்யூ, அப்போ we can rectify தானே, நம்ம can solve the problem. Maybe we are teaching it wrong.